அப்படி வாய் வார்த்தை சொன்ன உடனே என்னுடைய அத்தையாகப்பட்ட இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, கனின்னா என்ன, அது 5 பேரும் பங்கிட்டு சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாய் வார்த்தை சொல்றாங்க. சரிங்க. அப்படி சொன்ன உடனே அர்ஜுனன் என்ன சொல்றாரு, அம்மா இது கனி அல்ல, ஒரு கன்னி பெண் கொண்டு வந்திருக்கிறேன். ஆமா, சுயரூபத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெண்ணாக திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி சொல்ல. ஆமா, அதனால 5 பேருமே மாலையிட்டு திருமணம் செஞ்சு வாழ்ந்துவாங்க அப்படின்னு சொல்லி 5 பேர்த்தையும் திருமணம் செஞ்சு எப்படியுமே இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். ஓ, நீங்க 5 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. யார் யாரு? தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 பேரையும் திருமணம் செய்து எப்படியுமே இல்லாமல் வாழ்ந்து வந்து வருகிறேன். அப்படி வாழ்ந்து வந்தாலும் இன்றைக்கு நான் எதுக்காக வந்து தெரியுமா, பெரிய கணவராகப்பட்ட தர்மபுத்திர மகாராஜர் உங்களை 5 சீக்கிரமா கூட்டிட்டு வர சொன்னாருங்க. அப்படியா? ஆமா, போய் பார்க்கலாமா? வாருங்கள் போகலாம். அப்படியா இருந்தாலும் மல்லிகை மல்லிகை கோங்கு மன்னாரும் என்று சொல்லக்கூடிய அகில உலகத்தில் உள்ள வாசனாதி மலர்களை கொண்டு வந்து உங்களுடைய மனைவி பாதத்தை படினார் ஐயா. வையகத்துல போடான கோடிகாலம் தேவி. அப்படி இருந்தாலும் உங்களுடைய பாதத்தை படித்திருந்தாலும் சீரோடும் சிறப்போடு வையகத்தில் கோடான கோடிகாலம் வாழ்ந்திருப்பேன்னு சொல்றீங்க. இருந்தாலும் உன்னை எதனால அது விரமல் வரவழைக்க தெரியுமா? என்ன சுவாமி காரணம்? சுவாமி
ஹலோ கேர்ள் சிந்தி பஞ்சாலி சுவாமி அரண்மனையில இருந்த எண்ணெய் சரி ஆழியும் தாதிமார்களை விட்டு இன்று சபைக்கு வரவழைத்து என்ன காரணம் ரகுவதா பாவியாக துரிய நடத்தல நாடு கேட்க உலகமா நாடு கேட்டோம் நாடு கொடுக்க மறுத்தான் ஆமாங்க செஞ்சையனை விட்டு நாடு கேட்டோம் நாடு கொடுக்க மறுத்தான் ஆமா சுவாமி மாமன் பரந்தாமனை வரவழைத்து பாண்டவருக்கு சேர வேண்டி பாதி ராஜ்யத்தை கேட்க மாமனை தூதுக்கு அனுப்பலான்னு என் மனதுல ஒரு ஆசை. அதாவது என்னுடைய அண்ணனுடைய அறிவாம கண்ணை தூதுக்கு அனுப்ப வேண்டுமா? ஆமா சரிங்க. அதனால என் தம்பிமார்களை அனைவர்களையும் அழைத்து வா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து என் மாமனை பரந்தாமனை துதி செய்து அவரை வரவழைத்து நாடு கேட்க அனுப்ப வேண்டும். அப்படியே ஆயிட்டு சுவாமி. சீக்கிரம் கூட்டிட்டு வா. சென்று வருகிறோம். அறிவீர்கள் செவ்வேர்களே, வீரமாகத்தானே தர்மபுத்திர மகாராஜராகப்பட்டவர் தனது தம்பியாகப்பட்ட பீமச்சேனனை அழைக்க இப்பொழுது பீமச்சேனன் வருவிதம் காண்க.